தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்நாளில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். தாவீது உலக அனைத்து ஐஸ்வர்யங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். ஆனாலும் இந்த உலக பொருளாசை காரணமாக மாறவில்லையே. அவன் தான் சம்பாதித்த பொன், வெள்ளி, வெண்கலம், பலவர்ண கற்கள், விலையேறப்பெற்ற இரத்தின கற்கள், வெண் கற்பாலங்கள், கோமேதக கற்கள், இப்படி விலை உயர்ந்த யாவற்றுமே தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன் என்று 1 நாளாம் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசித்தறியலாம். இப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத அனைத்து பொருட்களையும் சேகரித்து வைத்து தன் மகனாகிய சாலோமோனிடம் என் தேவனுடைய ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஒப்படைத்தான் தாவீது. அது மட்டுமல்ல, தன்னுடைய பொன்னையும் வெள்ளியையும் கூட ஆலயத்தின் எல்லாத்துக்கும் கொடுத்தவன் தான் தாவீது. சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஐஸ்வர்யத்தின் மீது உங்கள் இருதயம் வேண்டாம், நாம் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் தேவன் அநேகத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எதற்காக விசேஷமாக பணம், விசுவாசம், அதாவது ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலன் தந்துள்ளார்? தேவன் தந்துள்ள இவ்வளவு அருமையான வேலை மற்றும் தொழில்கள் தனது ஆசீர்வாதத்தின் காரணம் என்ன? தேவன் தருகிற சிறிய ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம் என்று அல்ல, அந்த கொஞ்சத்தில் நீங்கள் எப்படி உண்மையாக இருக்கிறீர்கள் என்று தேவன் அறிவார். நாம் ஏழை எளியோரை தாங்க வேண்டும். பிரியமானவர்களே, உன் வலதுகை செய்வது இடதுகை அறியாது இருக்க கிடவது என்று மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தந்ததான இவற்றை ஊரறிய உள்ள உங்கள் ஆசீர்வாதத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு நன்மை செய்யாத பட்சத்தில், உண்மை இல்லாத பட்சத்தில், காணக்கூடிய இவ்வுலக ஆசீர்வாதத்தில் உண்மையாக இராவிட்டால் காணக்கூடாத பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் எப்படி உங்களுக்கு தெரியும்? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நன்மை செய்வோம், நற்கிரியைகளினால் ஐஸ்வர்யவான்களாகவும் உதார குணமுள்ளவர்களாக இருக்கவும் கட்டளை இடுகிறேன் என்கிறார். ஆமேன். God bless you.